டேஸ்ட் வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம் குணா ஃப்ரம் ரைடர்ஸ் பிட்டபாட். நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சில குறும்பபாளையத்தில் லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவூருக்கு முன்னாடி குறும்பபாளையம் ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம வந்து ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தெளிவான கண்டிஷனில் தெளிவான கார்கள் எடுத்து நம்மளோட 3 செக் பண்ணி நம்மளோட மெக்கானிக் வச்சு பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். பிளாஸ்டிக் போட்ட கார் எல்லாமே சோல்டு ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி, உங்களோட சப்போர்ட் ரொம்ப 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 நன்றி. எவ்வளோ டைம் நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. கரெக்டாக பார்த்தீங்களாக்கும் இன்னும் தீபாவளிக்கு ஜஸ்ட் 1 மந்த் தான் இருக்குது. ஸோ இன்றைக்குமே வந்து காருன்றது பணக்காரங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. காருன்றது கனவாக இருக்கக்கூடிய நிறைய கஸ்டமர் நமக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. ஒரு 1 லட்ச ரூபாவில் 1.5 லட்ச ரூபாயில் 1.5 லட்ச ரூபாயில் ஒரு லோ பட்ஜெட்டில் 60,000 70,000 ஒரு கார் கொடுங்க, ஓட்டி பழகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதே மாதிரி ஓட்டி பழகிட்டு ஒரு நல்ல கார் எடுக்கணும். அதே மாதிரி பைக் வச்சுருக்கேன், குழந்தைகளை கூட்டு போக முடியல, ஒரு கார் இருந்தால் கம்ஃபர்டபுளாக ஃபேமிலியாக போயிடும் அப்படின்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் டைமில் ஒரு 3 மந்த்தாக 800 நம்மகிட்ட நல்ல ஒரு வண்டி வரல. பட் இந்த டைம் ஒரு நல்ல வண்டி வந்துச்சு. ஸோ அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் அந்த வண்டியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கொண்டு வந்திருக்கேன் வண்டியை. 2007 மாடல் மாருதி 800 பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க. 2028 வரைக்கும் எஃப்சி கரண்டு, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. வண்டியில் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. இன்ஜின் கண்டிஷன் 100க்கு 100 இருக்கும். தாராளமாக நீங்கள் ஒரு மெக்கானிக் செக் பண்ணி பார்த்துக்குங்க. தரமாக இருக்கும். பியூர் பெட்ரோல் வண்டி, எல்லாமே லைவில் இருக்குது. ஏசி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. சீட் கவர் லெதர் சிஸ்டம் போட்டிருக்காங்க, இன்பில்டாக தெளிவாக இருக்குது. செட்டு MP3 பிளேயர் வந்துடுது. ஏசி கூலிங் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் 2 டயருமே புதுசு போட்டிருக்காங்க. பேக்கில் நான் 2 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85% இருக்குது. வண்டி எடுத்தால் எந்த செலவுமே இல்லை. எடுத்து அப்படி வண்டி ஓடி போயிட்டே இருக்கலாம். அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டில் தீபாவளிக்கு ஒரு போனஸ் வாங்குறீங்க, அதை ஒரு இதாக ஒரு பெனிஃபிட்டாக எடுக்கணும், ஒரு நல்ல வண்டி எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் புதுசு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தது போகிற வண்டி எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களோட யூடியூப்பில். ஸோ மறந்துடாதீங்க. ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஐஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலோ இல்லை ஒரு ஸ்கூட்ரு நீங்கள் வாங்கினாலுமே 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு கீழே ஸ்கூட்ருன்னு இல்லை. ஐஃபோன், ஆப்பிள், பெரிய ஃபோன் எதுவுமே கிடையாது. ஒரு ஃபோனோட காஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி. எப்பயுமே வந்து நம்மளோட கார்ஸ் வந்து நம்ம ரொம்ப ப்ரொமோட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இந்த கார் அந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம வியாபாரம் பண்ணவே மாட்டோம். எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடிய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட மெக்கானிக் மேலே ட்ரஸ்ட் பண்ணி அவரோட நம்பிக்கையின் பேரில் அவர் சொல்லக்கூடிய வண்டி எப்போயுமே வந்து 100% குவாலிட்டியாக இருக்கும். அதுபோக நம்மளோட 3 செக் பாயிண்ட் டாக்குமெண்ட்டு, அவரோட இன்ஜின் கண்டிஷன், இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர், அதுபோக வண்டியில் சலான் இருக்கா, பொல்யூஷன் இருக்கா, எல்லாமே ஏர்ஜெட் பக்காவாக செக் பண்ணி பக்காவாக கொடுக்குறோம். ஸோ வந்து இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு வண்டி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வண்டியை எந்த மெக்கானிக் நம்பி எடுக்கிறது, அதேமாதிரி எடுத்தால் அந்த வண்டி சர்வீஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறைய பயம் இருக்குது. அந்த மாதிரிலாம் எதுவுமே பயப்படவே தேவையே இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய வண்டி எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான வண்டி. வாங்க, எப்பயும் போல தான் இருக்கின்ற செக் பண்ணிடலாம். Bluetooth mode. ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ண ஃப்ளாக்ஷன் ஆஃப் செகண்டில் வண்டி ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ உங்களுக்கு இன்பில்டாக MP3 பிளேயர் வந்துடுது. இப்போ இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குது. இப்போயுமே இன்ஜின் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ வந்து நான் ரேஸ் பண்ணுறேன் பாருங்கள். வண்டியில் வைப்ரேஷனே இல்லை, நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி உள்ள இன்டீரியர் எல்லாமே நீட்டாக ஒரிஜினாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டோர் பேடு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. சீட் கவர்லாம் நல்லா ஒரிஜினாலிட்டியாக குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லை. ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்தாலுமே வண்டி தெளிவாக இருக்குங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ளோவர் ஆன் பண்ணிவிட்டு நான் கம்ப்ரஸர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ வந்து வெயிட் கண்ட்ரோலில் கூலிங் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ஆனால் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது. கூலிங் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஏசி போட்டு தான் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வந்து கூலிங் நல்லாவே வருது. ஆல்ரெடி ரன்னிங்கில் தான் இருந்துச்சு ஏசி, இப்போ நல்லாவே கூலிங் வருது. ஸோ கூலிங் நல்லா இருக்குது. அதேமாதிரி வண்டியோட இன்டீரியர் நல்லா இருக்குது. வெறும் 65,000 கிலோமீட்டர் தான் இப்போ வரைக்கும் ஓடி இருக்குது. நம்பிக்கை இல்லை அப்படின்னா தாராளமாக உங்களோட மெக்கானிக்கை கூட்டு வந்து தாராளமாக நீங்கள் வண்டியோட சவுண்ட் வச்சு சொல்லிடுவார் அவர் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி சொல்லிட்டு. ஸோ வண்டி பிரமாதமாக இருக்குது. இப்போ நான் வந்து ஏசியை ஆஃப் பண்ணிடுறேன். எப்பயும் போல தான் நான் இன்ஜின் ரிமூவ் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பெட்ரோல் வண்டி எப்படி வாங்கணும், ஒரு டீசல் வண்டி எப்படி வாங்கணும்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எங்கிட்டே வண்டி இல்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போய் வண்டி எடுத்தாலும் வண்டி எப்படி வாங்குறதுன்னு டவுட் இருந்துச்சுனாக்கும் தாராளமாக அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜின் ரூம் பாருங்கள். பேஸ்ட் ஒரிஜினல் பேஸ்ட்டு, இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் தெளிவாக இருக்கும். 2 பேஸ்ட்டுமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். தெளிவான கண்டிஷனில் இருக்குது. இன்ஜினில் ஆயில் ஒடிகிறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி பக்கா குவாலிட்டி. பேட்டரி 2023 புது பேட்டரி தான் போட்டிருக்காங்க. இன்ஜின் கண்டிஷன் 100க்கு 100 இருக்கும். எப்பவும் போல நான் ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணி காட்டிடுறேன். ஆயில் வருது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ பாருங்கள், தெளிவாக 100க்கு 100 இருக்கும். பக்கா குவாலிட்டியாக இருக்குது. ஒயிட் ஸ்மோக்கு, பிளாக் ஸ்மோக் அந்த மாதிரி எந்த விதமான இருக்காது. தெளிவான கண்டிஷனில் இருக்குது. வண்டியை நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டி போயிட்டே இருக்கலாம். புது பேட்டரி தான் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியில் எடுத்தால் இப்போதைக்கு எந்த செலவுமே இல்லை. வண்டி பிரமாதமாக நீங்கள் மட்டும் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளோட ரைடர்ஸ் கார்ஸில் இருக்கக்கூடிய எந்த காருக்குமே நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணணும்,
கூலண்டால் டாப்அப் பண்ணணும், இல்லை டயர் மாற்றணும், இல்லை எஃப்சி பண்ணணும், இன்சூரன்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி எந்த விதமான சிரமம் உங்களுக்கு இருக்காது. வண்டி எடுத்து நீட்டாக நீங்கள் எடுத்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வண்டி தெளிவாக இருக்குது. இப்போ வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது. பாடியோட அவுட்லுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கங்க. டயர் கண்டிஷன் நாலுமே நல்லா இருக்குது. பின்னாடி 2 ஸ்பீக்கர் வந்துடுது. அதேமாதிரி உங்களுக்கு ஸ்டெப்னி டயர் வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது, குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான வண்டி, தெளிவான கண்டிஷனில் இருக்குது. எப்போதுமே நம்ம கொடுக்கக்கூடிய வண்டி ஒரு சின்ன பட்ஜெட் இருந்தாலுமே ஒரு குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த வண்டியை நான் உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவுமே காமிக்கிறேன் பாருங்கள். வண்டியில் எந்த விதமான சவுண்டுமே இருக்காது, பக்காவாக இருக்குது. எப்போயுமே நம்ம மேபி வண்டி ஓட்டி காமிச்சதில்லை. நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி பர்சனலாக ஓட்டி காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் ரொம்ப இல்லை, ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் மட்டும் காமிக்கிறேன். ஸோ எந்த விதமான சவுண்டுமே இருக்காது. சஸ்பென்ஷன் சவுண்டு எல்லாமே நல்லா இருக்குது. டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது. எதுவுமே நான் பண்ணல. ட்ரை சாஃப்ட்டு, இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் தீபாவளிக்கு ஹாப்பியாக ஒரு லாங் ட்ராவல் போகிறதுக்கு, ஃபேமிலி வெளியில் போகிறதுக்கு உண்மையிலே ஒரு ஏற்ற அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டிக்கு நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்களாக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. மார்க்கெட்டில் 2007 மாடல் மாருதியும் சரி, ஆல்டோவும் சரி 1.5 மேலே போயிட்டுருக்கு. ஆல்டோ, மாருதி 800 ரெண்டுமே. இந்த வண்டிக்கு நம்ம 1,20,000 கோட் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க சின்ன டிஃப்ரெண்ட்டில் கொடுத்துடலாம். அருமையான வண்டி. வண்டி இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. இது வரைக்கும் நான் வண்டி ஓட்டி காமிச்சு எந்த ஒரு வீடியோலுமே. இந்த வண்டி ஏன் ஓட்டி காமிச்சேன் அப்படின்னா, நான் ஓட்டிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உடனே செக் பண்ணி பாருங்கள். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி. 2007 மாருதி 800 MP5 இன்ஜின் ஏசி மாடல், செட்டு MP3 எல்லாமே வந்துருச்சு. டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வேறு லெவல் வண்டி. தைரியமே வந்து தாராளமாக ஓட்டி செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு டோர் டெலிவரி கொடுத்துடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான வண்டி. நான் உங்கள் கௌதம் குணா, நம்ம ஷோரூம் அவினாஷ் ரைடர்ஸ் கார்ஸ். தேங்க்யூ.